பட்ஜெட் பத்மநாபன் பத்து. ஓ யார் போகிறானுங்க? எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக போடுறானுங்க. இந்த ட்ரிப்பு போகிறேன், அந்த ட்ரிப்பு போனேன், கல்யாணம் நடக்குது. யாரா இது? எங்கேருந்துடா உங்களுக்கு காசு கிடைக்குது? சரி, பார்த்தாலே விருப்பம் இருக்கு. என்னடா அது? எப்படிடா நான் என்ன பண்ணுறது? நானும் ட்ரிப்பு போகலான்னு தான் பார்க்குறேன். முடியுதா? ஓ இது ரொம்ப சிம்பிள்ரா. நான் அழகாக உன்னோட இண்டிகம் எக்ஸ்போஸ் எல்லாமே ஹேக் பண்ணினாலும் ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிடலாம். இப்போ உங்கள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? ஓகே, ஸோ அது ஒரு இப்போ அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சைடு இன்கம் இருக்கா? வேட்டா எங்க மாத்துறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. சரி, ஸோ இப்போ என்ன பண்ணு, உன்னோட இன்கம் சோர்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணிக்கோ. அப்புறம் உன்னோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணு. இப்போது ஒரு மாதத்துக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுவேன்? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நான் சொல்ல வாரி ரெண்ட்டு கொடுக்குறேன், இஎம்ஐ கட்டுறேன், பைக்குக்கு இந்த இது நெட்டு பில் இருக்குது, நீ தானே கட்டுற சேர்ந்து. அப்புறம் என்ன கேள்வி கேட்குறேன், என்ன செலவு பண்ணுறேன்ட்டு சாப்பிட வேணாமா இருக்கு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணுவோம்? அப்போ நோட் படத்துக்கு போவோம். நோட் பண்ண கேட்டகரி சரி அந்த மாதிரி தான் ஜாண்டியாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து உன்னோட ரெண்ட்டு, இந்த இன்டர்நெட் பில்லு, இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த மாதம் வந்து லாக் பண்ணிட்டு பண்ணு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ்ட் அப்படின்னு போட்டுக்கோ. மிச்சம் இந்த ஊர் சுற்றுறது எல்லாம் பண்ணுறதோ அனாவசிய செலவு செலவு அப்படின்னு போட்டு வச்சுப்போ. முடிஞ்சா அவாய்டபிள் சேர்த்து போட்டு வச்சு. ஸோ அவாய்டபிள் காஸ்ட்லாம் என்னென்ன நீங்கள் கேட்கலாம் தேவையில்லாமல் ஓகே இந்த லிஸ்ட் எடுக்கணும். அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதை அவாய்ட் பண்ணணும் போது நேற்று வச்சிடணும். அடுத்தது உங்களோட ஃபினான்ஷியல் கோல். உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கோல் ஒன்று வச்சுக்கணும். சிலருக்கு நான் இப்போ வந்து ட்ரிப்பு போகணும், இந்த ட்ரிப்புக்கு நான் போகணும், ஆர் இந்த வீடு வாங்கணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும், சம் கைண்ட் ஆஃப் கோல் ஃபினான்ஷியல் ரிலேட்டட். ஸோ அதுக்கு ஒரு அமௌண்ட்டு தேவைப்படாதுக்கும்ல. அந்த மாதிரி ஒரு கோல் செட் பண்ணணும். கோல் செட் பண்ணிட்டு இப்போ ஒவ்வொரு போகிறதுக்கு மாதம் எவ்வளோ வந்து சேர்க்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதை சேர்க்கணும், அவ்வளோதான். ஓகே, கோல் செட் பண்ணிக்கிறேன். லைக் எனக்கு வந்து இப்போது வந்து கோவா ட்ரிப்பு போகணும், அதுக்கப்புறம் ஒரு ஐஃபோன் வாங்கணும். ஏன்னா போட்டு கோவா ட்ரிப்போ ஐஃபோன் விட்றீங்க என்ன வேணால் போகும் ஆகும். அடுத்து உங்களோட இன்கம் மைனஸ் யுவர் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ், இதுதான் உங்ககிட்ட இருக்கிற காசு ஜென்ரல். ஓகே, இது போக என்கிட்ட எங்கே இருக்குது அந்த அமௌண்ட்டை அப்படின்னு சேவிங்ஸில் எவ்வளோ இப்போ நீ போடணும்னு இந்த பிளான் பண்ணி எடுத்துருப்பியோ அதை போட்டுட்டு பேலன்ஸை செலவு பண்ணிப்போம். அதுக்கும் மொத்தமாக இந்த டைப் பண்ணிவிட்டு செலவு பண்ணுற காசு எல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஜெப்ஸுலாம் இருக்கும். மீன்ஸ் ஜென்ரலாக செலவு பண்ணுறதுக்கு ஒரு 10,000 அப்படின்னா உன்கிட்ட 12,000 13,000 இருக்கணும். பேலன்ஸை சேர்க்கணும், அந்த மாதிரி வச்சுக்கணும். பட் அவாய்டபிளை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். நீ இப்போ வந்து 10,000 ருப்பீஸ் செலவு பண்ணுற என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அவ்வளோதான் செலவு பண்ண மாட்டோம். சரி 2,000 செலவு பண்ணுறேன் அப்படின்னா மிடில் ஆல்ரெடி 1,000 வைக்காம பாரு, அந்த 1,000 சேவ் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக போகும். பிளான் பண்ணி அழகாதான். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, செஞ்சா அவங்க ரைட். என்ன பட்ஜெட் போடுறேன்டா. நீங்கள் அதே மாதிரி பட்ஜெட் பிளான் க்ரியேட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. லெட்ஸ் சீ யூ மோர் வீடியோ. பை பை.